வணக்கம் நண்பா, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சக்திதாசன் உலகம் சேனல். என்னோட பெயர் சக்திதாசன். இன்னைக்கு ஒரு முக்கியமான நபரை பற்றி பார்க்க போகிறோம். நேற்று பார்த்தீங்க அப்படின்னா ரூபசங்கர் ஷூட்டிங்கில் இருக்கும்போது திடீர்னு மயங்கி விழுந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகும்போது அங்கே இறந்துட்டதா தகவல் வந்தது. அவருக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால அவர் பல நாள் சிகிச்சை பெற்று கொஞ்சம் நார்மலுக்கு வரும்போது நேற்று ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா அவருடைய எல்லா உறுப்பும் செயலிழந்து அவர் இறந்துட்டதா நைட்டு ஒரு 9:30 மணிக்கு தகவல் வந்தது, நியூஸில் வந்துச்சு. ஸோ அவருடைய இழப்பு எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துருக்கு. கலக்கப்போவது யார் அப்படின்ற ஷோ மூலமாக விஜய் டிவியில் பிரபலமானவர். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய படங்களில் நடித்து கிட்டத்தட்ட ஒரு 100 படங்களுக்கு மேலே அவர் நடிச்சிருக்காரு. ஒரே ஒரு படத்தில் மட்டும்தான் அவர் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. அவர் நடித்த அந்த ஒரு படம் பேர் அம்பி. ஓகேங்களா, அந்த ஒரு படத்தில் மட்டும் தான் அவர் ஹீரோவாக நடிச்சிருந்தார். மீதி எல்லாத்துலேயுமே காமெடி ஆக்டராக நடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவர் டப்பிங் ஆர்டிஸ்டாகவும் 2 படத்துக்கு பண்ணியிருக்காரு. ஹாலிவுட் படம் 2 படத்துக்கு பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் அவர் அதிகமாக அவருக்கு மது பழக்கம் இருந்த காரணத்தினால அவர் சின்ன வயசுலேருந்து மது அதிகமாக சாப்பிட்டதுனால அவருடைய ஒவ்வொரு உறுப்பும் செயலிழந்து கடைசியாக அவர் நம்மளை விட்டு போயிட்டார். ஸோ அதனால் அவர் ஒரு நல்ல நடிகரும் ஒரு நல்ல கலைஞரும் கூட. அவர் கொடுக்குற ஒவ்வொரு ஆக்டிங்கும் அந்தளவுக்கு ஒரு அருமையாக இருக்கும். எனக்கு அவர் பர்டிகுலராக பார்த்திங்கன்னா 2-3 படங்களை ரொம்ப பிடிக்கும். அதில் ஒரு படத்தில் பார்த்திங்க அப்படின்னா வேலன் வெள்ளாக்காரன் அப்படின்னு ஒரு படம் வந்திருக்கும், பார்த்துருப்பீங்க. அதில் ஒரு சின்ன குழந்தை மாதிரி நடிச்சிருப்பார். ஓகேங்களா, அன்னைக்கு ராத்திரி அப்படின்னு ஆரம்பிக்கும், அன்றைக்கி காலையில் 6 மணிக்கு அப்படின்னு ஆரம்பிக்கும் அந்த காமெடி எனக்கு ரொம்ப பிடிக்கும் பர்டிகுலராக அவர்கிட்டேருந்து. அதுக்கப்புறம் நிறைய பண்ணியிருக்காருங்க, நிறைய படங்களில் நம்மளை மனம் கவர்ந்து பண்ணியிருக்காரு. அவருடைய கடின உழைப்பால் ஸ்டார்டிங்கில் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் மேலே வந்திருக்காரு. அவருடைய கடின உழைப்பால் இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு கோடீஸ்வரன் லெவலுக்கு வளர்ந்து அவங்க ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்தாங்க. அவங்க குடும்பத்தை எல்லாத்தையும் நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் அவங்க மகள் பார்த்திங்க அப்படின்னா இந்திரிஜா நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். பிகில் படத்தில் பாண்டியம்மா கேரக்டரில் பண்ணியிருப்பாங்க. 2 படம் நடிச்சிருக்காங்க அவங்களும். அவங்க விருமன் படத்துலேயும் பிகில் படத்தில் 2 படத்தில் தான் நடித்தாங்க. போன வருஷம் தான் அவங்க பொண்ணுக்கு மேரேஜ் பண்ணார், ரிசப்ஷன் பண்ணார். எல்லாமே நல்லா வெகு சிறப்பாக பண்ணாங்க. அவங்க பொண்ணுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆண் குழந்தை இருக்குது. இன்னும் பிறந்த நாள் கூட கொண்டாடலை. எப்படி சொல்கிறது, ரொம்ப மன வருத்தமாக இருந்தது இதெல்லாம் கேட்கும்போது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் அவர்கிட்ட இருந்து கற்றுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, மது பழக்கம் அதிகமாக எடுத்துக்காதீங்க. ஓகேங்களா, எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம சரக்கு அதிகமாக சாப்பிட்றோமோ, அதாவது ஆல்கஹால் அதிகமாக எடுத்துக்கிறோமோ, அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம உடம்புக்கு ரொம்ப கெடுதல் அப்படின்றத நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போது ஒரு பண்டிகை காலங்களில் இல்லை ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனில் எங்கேனா போகிறோம் அப்படின்னா அந்த டைமில் சாப்பிட்றீங்கன்னா அது ஓகேங்களா. ஒரு மாதத்துக்கு ஒரு தடவையோ இல்லை 6 மாதத்துக்கு ஒரு தடவையோ 3 மாதத்துக்கு ஒரு தடவையோ ஒரு ஜாலிக்காக லைட்டாக சாப்பிட்றோமா, அதோட அவ்வளோதான். சரிங்களா, அதை விட்டுட்டு மாதம் டெய்லி சரக்கு அடிக்கிறவங்களாம் இருக்காங்க. டெய்லி சரக்கு மட்டும் இல்லாமல் இந்த ஜெம்ஸ் ஃபுட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த சிக்கன் பக்கோடா, சிக்கன் 65 இந்த மாதிரி எண்ணெயில் பொரித்த பொருட்கள்லாம் எடுத்துக்கிறாங்க பார்த்தீங்களா. இதனால் உடம்புக்கு ரொம்ப கெடுதல் ஆகி போகுது. அதனால் மது ரொம்ப ஒரு கெடுதலுங்க. அதே மாதிரி இந்த சிகரெட்டு, ஆன்ஸு இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. சில பேர் இந்த ட்ரக்ஸ்லாம் எடுத்துக்கிறாங்க. இதெல்லாம் உடம்புக்கு ரொம்ப கெடுதல். அந்த நேரத்துக்கு சந்தோஷத்தை கொடுத்தாலும் உடம்புக்கு ரொம்ப கெடுதலாகிடும். ஒரு மிகப்பெரிய ஒரு மரணத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு நமக்கு ஆகிடும். நம்மளுடைய மரணம் நமக்கு கஷ்டமாக இருக்காது, நம்மளை சார்ந்தவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்றதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, இப்போ உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுடைய மனைவிக்கும் உங்களோட குழந்தைங்களுக்கும் கஷ்டமாக இருக்கும். உங்களுக்கு கல்யாணம் ஆகலை அப்படின்னா உங்களை பெற்றவங்களுக்கு, உங்களை கூட பிறந்தவங்களுக்கு, உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் கஷ்டமாயிடும். உங்களை சார்ந்தவங்களுக்கும் ரொம்ப கஷ்டமாயிடும். ஓகேங்களா, உங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கிறவங்க எல்லாருக்குமே அது ஒரு மிகப்பெரிய சங்கடத்தை ஏற்படுத்திடும். நம்ம காசு பணம் சம்பாரித்து கொடுத்தா மட்டும்தான் அவங்க சந்தோஷமாக இருப்பாங்கன்றது கிடையாது. நாம் கூட இருந்தாலே அவங்களுக்கு சந்தோஷமாக தான் இருக்கும். ஸோ அதனால் மது அந்த போதைப் பொருட்களுக்கெல்லாம் அடிக்ட் ஆகாமல் அதிலேருந்து விட்டு வெளியே வர பாருங்கள். சரிங்களா, எனக்கு தெரிஞ்சு இதோட ஒரு 3 நடிகர்கள் இந்த மாதிரி மது பழக்கத்தில் இறந்துருக்காங்க. ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஓகேங்களா, நடிகர் முரளி அவர்களும் அப்படி தான் மது பழக்கத்தினால இறந்தார். அதுக்கப்புறம் பாண்டியன் ஒருத்தர் இருந்தார், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், பழைய நடிகர். அவரும் இது மாதிரி மது பழக்கத்தில் தான் இறந்தார். இப்போ அடுத்து இவர் இறந்துருக்கிறது ரொம்ப ஒரு மனசுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது.
இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல ஒரு மெசேஜ் கொடுத்துச்சுன்னு அப்படி தோணுச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நாள் கழித்து நான் வீடியோ போட்டிருக்கேன். உங்களுடைய சேனலாக எடுத்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சரிங்களா? இவருடைய குடும்பத்தாருக்கும் இவருடைய ரசிகர்களாக என்ன மாதிரியான ரசிகர்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலை நான் தெரிவிச்சுக்கிறேன். வேறு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல, ஓகேங்களா? அவ்வளோதான், இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். நன்றி.